நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது ஆக்டிங், விஜய் ஆக்டிங் நல்லா இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது. அரசியல்வாதி எல்லாம் செய்கிறதில்ல, இவர் செய்யலான்னு செய்கிறார். அதுதான் கதையை பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஜய் ஆண்டனி சார் கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. டைரக்டர் அப்புறம் 24 கிராஃப்ட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒன்லைன்லாம் சொல்ல முடியாது. அது ராபரி, கரப்டட் பாலிட்டிஷியன்ஸ், அதை பற்றி தான். எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது, எடிட்டிங் பெஸ்ட்டாக இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருந்தது. ஓவரால் த மூவி வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இது வந்து ஃபேமிலி பார்க்குற மாதிரியான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஓவராலாக யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். பரவாயில்லைங்க. படம் கதை வந்து ரொம்ப அருமையான கதையை எடுத்திருக்காரு. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் சொதப்பியிருக்காரு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. மியூசிக் நல்லா இருக்குது, சாங்ஸு ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி சொல்லி ஸ்கேம் பற்றி தான் சொல்லியிருக்காரு, நாட்டில் நடக்கிற விஷயத்தில் தான் சொல்லியிருக்காரு. என்ன ஒன்று ஒரு தரப்பாக சொன்ன மாதிரி அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா படம் நல்ல படமாக வந்திருக்கும். இல்லை சார், இது கதை எடுத்திருக்காங்க சார். யாருடைய அழுத்தத்தினால இது மாதிரி ஒரு கதை எடுத்தாருன்றது தெரியல. கதை ஓகே சார், பட்டு அதில் நிறைய இடத்துல இந்த நிர்மலா சீதாராமன் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. அப்புறம் எச் ராஜா மாதிரி, அப்புறம் அமித்ஷா, மோடி, இதெல்லாம் கொண்டு வந்தது ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. மியூசிக்லாம் ஓகே சார், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே, கதை ஓகே, பட் இது தப்பு பண்ணிட்டாரோன்னு சொல்லிட்டு தோணுது. பட் இதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். என்ன சார், படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார் போகுது. பட் கதை அருமையான கதை சார். சொன்ன விதம் தப்பாக இருக்கு. படம் நல்லா இருக்குப்பா. சின்ன ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு தேவையான இடத்துல இந்த கதையை மக்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தது விஜய் ஆண்டனி. எப்போவுமே போல் ஒரு வித்தியாசமான கதைக்கருவை உருவாக்கி அதை ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஃபைன், நல்லா இருந்தது. மியூசிக்கும் சரி, சின்ன சின்ன லேக் தான், பெருசாக பேசுகிற மாதிரி லேக் கிடையாது, சின்ன சின்ன லேக் தான், அட்ஜஸ்டபிள். படத்தில் மெசேஜ் என்னென்னா, இந்தியன் எக்கனாமி எப்படி திருடு போகுது, மக்களெல்லாம் எப்படி கேள்வி கேட்கணும், ஒழியக்கூடாது, மக்கள் கேள்வி கேட்கறது ஒழியக்கூடாது, எல்லோருமே சேர்ந்து குரல் கொடுங்க, ஒத்தையெல்லாம் குரல் கொடுத்தத விட பல பேர் கேள்வி கேட்டால் அது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். படம் சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனி ஆக்டிங் சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, பொலிட்டிக்கல் ஸ்டோரி, எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக கரப்ஷனை பற்றி பேசுகிற கதை. ஸோ எல்லோரும் பார்க்கலாம். புரியும், காம்ப்ளிகேட்டடாக இல்லை, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பிஜிஎம்லாம் நல்லா செமையாக இருந்தது. இல்லை, எல்லா ஆடியன்ஸுமே எதுவுமே எதிர்பார்க்காம வந்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, நல்லா